அசோகருடைய 5 மனைவிகள் இவங்கள் மூலமாக கொல்லப்பட்டவங்க அப்பாவி உயிர்களும் இருக்குது, சில பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஆன்மாக்களும் சுற்றி தான் வரும். இப்போ தலைமைச் செயலகத்தை சுற்றி இவர்களால் ஏவப்பட்ட மாந்திரிகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவங்களுடைய அடிமைகள்னு இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய ஆன்மாக்கள் வந்துட்டு அந்த தலைமைச் செயலகத்தை சுற்றி வரும். யாரெல்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளார முதல்வரை பார்க்கறதுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த ஆன்மாக்கள் கண்ணில் பட்டுருவாங்க, அந்த அந்த அமானுஷியங்கள் கண்ணில் பட்டுருவாங்க. அப்படிங்கிறப்போ தெரிஞ்சுக்கிறணும், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்குது, ஏன் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் தமிழகம் கஷ்டத்திலே இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். இல்லை ஈஸியாக தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை பிடிச்சிடலாம்னாக்க பாதிக்கப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் ரொம்ப ஈஸி சர்வசாதாரணமாக முதலமைச்சர் ஆகிப்படலான்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ரிஸ்க்